கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, பிரிக்ஸ் நாடுகளின் நாடாளுமன்ற கூட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பிரிக்ஸ் பார்லிமென்டரி ஃபோரம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெறவுள்ள 10வது பிரிக்ஸ் நாடுகளின் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க மக்களவை தலைவர் ஓம் பிர்லா வந்து கிளம்பி போயிருக்காரு. சரிங்களா? ஸோ 10வது பிரிக்ஸ் நாடுகளின் நாடாளுமன்ற கூட்டம். ஓகேங்களா? 10த் பார்லிமென்டரி ஃபோரம் அப்படின்னு சொல்றோம். எங்க நடக்க போகுது நமக்கு? செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இந்த நகரத்துல நடக்க போகுது. சரிங்களா? சமமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கான பலதரப்பு வாதத்தை வலுப்படுத்துவதில் நாடாளுமன்றங்களின் பங்கு. ஸோ இதுதான் இந்த தலைப்புல தான் அந்த மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? ஸோ பிரிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்கலாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, அடுத்தது யுஏஇ, ஐசியு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களும் வந்து இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சிறப்பு அழைப்பாளர்களாக ஒரு சில நாடுகள் வந்து கலந்துக்க போறாங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். எங்க நடக்குதுன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அதுதான் முக்கியம் நமக்கு. ஸோ அத பார்த்து வச்சுக்கங்க. ஓகேவா? அடுத்தது. குறையும் குழந்தைகள் இறப்பு விகிதம். இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் சில மாதங்களாக பச்சிளங்குழந்தைகளின் இறப்பு விகிதம் 9ஆக குறைந்திருப்பது ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்நாட்டு குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் நேரடியாக தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்தோம்னா 2020 தரவுகளின்படி இந்தியாவோட சராசரி பார்த்தோம்னா 28 அவுட் ஆஃப் 1000 சில்ட்ரனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 1000 குழந்தைகளுக்கு 28 குழந்தைகள் இறந்து போனாங்க இந்தியாவுல 2020 டேட்டா படி பார்க்குறப்ப. அதே தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம்னா 13 அப்படின்னு இருந்துச்சு. 1000 குழந்தைகளுக்கு நமக்கு 13 குழந்தைகள் இறந்து போறாங்க. இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 13ஆ இருந்துச்சு. இப்ப இது எவ்வளவோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 9ஆ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. ஓகேங்களா? இதே இந்தியாவிலே பெஸ்ட்டா யார் இருக்காங்கன்னா கேரளா. அவங்களோட இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் 6. ஓகேவா? ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்த இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறத சீரா நம்ம கம்மி பண்ணிட்டே வந்திருக்கோம். முதல்ல பார்த்தோம்னா 2007ல 35ஆ இருந்துச்சு. 2020ல 13ஆ ஆச்சு. 2024ல இது 9ஆ கம்மி பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ப 0ன்னு கம்மி பண்ணணும். அதுதான் நம்ம டார்கெட். சரிங்களா? ஸோ அதான் 2வது செய்தியில நமக்கு குடுத்திருக்காங்க. அதே மாரி பிரசவத்தின் போது நிகழும் குழந்தைகளின் இறப்பு பிரசவத்தின் போது நிகழும் குழந்தைகளின் இறப்பு 1,00,000 குழந்தைகளுக்கு 48 என்கிற அளவில் குறைந்திருக்கிறது. இதுவும் தேசிய சராசரியை விட குறைவு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? பிரசவத்தின் போது பார்த்தோம்னா 48 குழந்தைகள் ஆவரேஜா. சரி, அடுத்தது புதிய குற்றவியல் சட்டங்கள். இதனுடைய பின்னணி இப்ப எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன? அதெல்லாம் தான் அடுத்தது பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? சோ பின்னணி பார்த்தோம்னா 2022 ஆகஸ்ட் 15ல் இந்தியாவின் 76வது சுதந்திர தின விழாவில் டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி காலனிய மனப்பான்மையிலிருந்து நாடு விடுபட வேண்டியதன் காட்டினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் பேசிஸ். ஓகேங்களா? இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வர்றதுக்கு. ஏன்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் பீனல் கோட் எல்லாமே அந்த காலத்துல வந்தது. இது 1973ன்னு நீங்க சொல்லலாம். ஆனா 1898ல வந்ததுதான் கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணி 1973ன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்ப எல்லாமே பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்தது. 1860ல இந்தியன் பீனல் கோட் 98ல வந்தது திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 98 தான் பேஸ் இயர். கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1872. இத மாத்தணும் அப்படிங்கிறதா காலனிய காலத்துல வந்தது. அப்ப ஐபிசினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிசி என்பது குற்றங்கள், அதற்கான வரையறைகள், விளக்கங்கள், விதிவிலக்குகள், குறைந்தபட்ச அல்லது அதிகபட்ச தண்டனைகள் ஆகிய விவரங்களை உள்ளடக்கிய தொகுப்பு. ஓகேங்களா? குற்றங்கள பத்தி, தண்டனைகள பத்தி சொல்றதுதான் ஐபிசி. சிஆர்பிசினா பார்த்தோம்னா, ஒரு குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், குற்றம் இழைத்தவர்கள் என 2 தரப்பினரையும் காவல்துறை எப்படி அணுகுவது, வழக்கை நீதிமன்றம் வரை எப்படி கொண்டு செல்வது என்பது தொடர்பானது. ஓகேங்களா? ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடியது உள்ள வர்றதுதான் சிஆர்பிசி அப்படின்னு சொல்றோம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். பாதிக்கப்பட்டவங்க, குற்றத்தை இழைத்தவர்கள் இவங்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும், வழக்கை எப்படி நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு குற்ற வழக்கின் சாட்சியங்களை கையாள்வது தொடர்பானது. சாட்சியம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னாலே எவிடன்ஸ் அப்படின்னாலே நமக்கு சாட்சி தான் வருது. ஓகேவா? இப்ப இத மூணையும் மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? இந்தியன் பீனல் கோடுக்கு பதிலா நமக்கு பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்றாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. 2 சி வந்துச்சுன்னா 2 எஸ் வரும். அடுத்தது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலா பாரதிய சாக்ஷிய அதிநியம் அப்படின்னு வரும். எவிடன்ஸ்னா சாட்சி, சாக்ஷிய அப்படின்னு சொல்லி வரணும். சரியா?
சரி. அறிமுகமும் நிறைவேற்றமும் பாராளுமன்றத்துல எப்ப கொண்டு வராங்க அப்படின்னு பாருங்க. 2023 ஆகஸ்ட் 11 வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நாடாளுமன்ற நிலைக்குழு ஒரு 31 பேர் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு வந்து இந்த சட்டங்கள் அனுப்பப்படுது. சரிங்களா? அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 12 மறுபடியும் வந்து 2023 டிசம்பர் 12 மக்களவையில தாக்கல் செய்யறாங்க. அமித் ஷா அவர்கள் தாக்கல் செய்யறாரு. அடுத்தது மாநிலங்களவையில டிசம்பர் 21 நிறைவேற்றப்பட்டு, அடுத்தது நமக்கு சட்டம் அப்படிங்கிறது இப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அப்புறமா ஜூலை 1 முதல் இந்த வழக்குகள் இந்த சட்டம் அப்படிங்கிறது நமக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஜூலை 1, 2024 இருந்து. சரிங்களா? இப்ப இந்த சட்டத்துக்கு கீழ பதிவான முதல் வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடியே பார்த்திருந்தோம். மத்திய பிரதேசல குவாலியர் அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு பைக் தெஃப்ட் கேஸ். ஓகேவா? அதான் முதல்ல பதிவான சட்டம். சாரி குற்றம். ஓகேங்களா? அப்ப இந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள், புதிய குற்றவியல் சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டின் எந்த மூலையில் குற்றம் நடந்தாலும் அது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை எந்த காவல் நிலையத்திலும் பதிவு செய்ய முடியும். ஓகேங்களா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பூஜ்ஜிய எஃப்ஐஆர், 0 எஃப்ஐஆர்ன்னு சொல்றோம். கிரைம் நடந்த இடத்துல தான், கிரைம் நடந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும்னு இல்ல. கிரைம் ஒரு இடத்துல நடந்தாலும் நம்ம வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் 0 எஃப்ஐஆர்ன்னு சொல்றோம். அடுத்தது, ஒரு நபர் காவல் நிலையத்துக்கு நேரில் செல்லாமலேயே மின்னணு தகவல் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி புகார் அளிக்க முடியும். இஎஃப்ஐஆர் சொல்றாங்க. முதல் தகவல் அறிக்கையை இலவசமாக பெற முடியும். முன்னாடிலாம் தரமாட்டாங்க, இப்ப தராங்க. மின்னஞ்சல்கள், குறுஞ்செய்திகள், குரல் அஞ்சல்கள், இருப்பிட தரவுகள் உள்ளிட்ட எண்ம ஆவணங்களும் இனி வழக்கு விசாரணைக்கான சான்றுகளாக ஏற்றுக்கொள்ளப்படும். இமெயிலு, மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் கூட விசாரணைக்கு சான்றுகளாக எடுத்துப்போம் அப்படிங்கிறது இந்த சட்டங்கள் சொல்றது நமக்கு. அதே மாதிரி கைது செய்யப்படுபவர் அது குறித்த தான் விரும்பும் நபருக்கு தகவல் அளிக்க வாய்ப்புள்ளது. இப்ப நான் என்னை கைது செய்யறாங்க அப்படின்னா, இமீடியட்டா எனக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய பெர்சன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு அலோ பண்றாங்க. முன்னாடி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி பெண்கள் 15 வயதுக்கு உட்பட்ட சிறார், 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர், உடல் குறைபாடு கொண்டவர்கள், அடுத்ததா பார்த்தோம்னா உடல் குறைபாடு கொண்டவர்கள், கடும் நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் ஆகியோர் நேரடியாக காவல் நிலையத்துக்கு வர வேண்டியதில்லை. அவர்கள் இருக்கும் இடத்திலேயே காவல்துறையினரின் உதவி கிடைக்கப் பெறும். முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே இந்த ஆர்டிகிள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் அடுத்தடுத்து எழுதி ஈஸியா மார்க் வாங்கிடலாம். சரியா? அடுத்தது, போலீசார் சோதனை நடத்தச் செல்லும்போது கேமராவில் அந்நிகழ்வுகளை பதிவு செய்ய கொள்ள வேண்டும். குற்ற நிகழ்விடத்துக்கு தடவியல் நிபுணர்கள் செல்ல வேண்டும் என்றும் புதிய சட்டங்கள் கூறுகின்றன. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர்றப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க பண்ற வேலையும் வீடியோ பதிவா எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் இவங்க எவிடன்ஸ எதுவும் அ சிதைக்காம இருக்கிறாங்களா, டாம்பரிங் பண்ணாம இருக்காங்களான்றத படுத்துவதற்காக. அடுத்தது, பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் 2 மாதங்களுக்குள் காவல்துறையினர் விசாரணையை நிறைவு செய்திட வேண்டும். ஓகேங்களா? 2 மாசத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன முடிச்சாகணும்னு சொல்றாங்க. அடுத்தது, வழக்கின் முதல் விசாரணை தொடங்கிய நாளிலிருந்து 60 நாள்களுக்குள் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விட வேண்டும் என்று சொல்லும் புதிய சட்டம், வழக்கின் வாத பிரதிவாதங்கள் நிறைவுற்ற 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறது. ஓகேங்களா? அதாவது வழக்கோட விசாரணை தொடங்கிய 60 நாளுக்குள்ள இந்த குற்றச்சாட்டுகள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோம்னா 40 வழக்கினோட அந்த வாதம் நடக்கும். கோர்ட்ல கேஸ வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது முடிஞ்சு 45 நாளுக்குள்ள தீர்ப்பு வந்தாகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 18 வயதுக்குட்பட்ட சிறுமி, அவங்க அடுத்தது இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை இதுக்கெல்லாம் வந்து நமக்கு மரண தண்டனை அளவுக்கும் வரைக்கும் இந்த விஷயத்துல இந்த சட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் செய்து கொள்வதாகவோ, வேலை வாங்கி தருவதாகவோ ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை அளித்து அவருடன் உடலுறவு வைத்துக் கொண்டு ஏமாற்றுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, விமர்சனங்கள் அப்படின்னு குடுக்குறாங்க. முந்தைய சட்டத்தின்படி மருத்துவர்கள் தமது பணியில் அலட்சியமாக இருந்ததாக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டு வரை அல்லது 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும். ஆனா புதிய சட்டத்தோடைய அந்த 106வது பிரிவின்படி பாக்குறப்ப 5 ஆண்டு சிறை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது இத மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெத் டியூ டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி 2 இயர்ஸா இருந்துச்சு. இப்போ அதை 5 இயர்ஸா மாத்திருக்காங்க.
அதே மாரி பார்த்தோம்னா, தேச துரோக சட்டம் ஒழிக்கப்பட்டு விட்டது எனினும், இந்திய இறையாண்மைக்கு, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப செடிஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டாலுமே, அத வேற நேம்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரியா? அதே மாரி பார்த்தோம்னா, காவல்துறையினருக்கு பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும்னு குடுத்திருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா, நெறைய ரெகுலேஷன் அப்படிங்கிறது லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சி மேலயும் இந்த சட்டங்கள் அப்படிங்கிறது வச்சிருக்கு. அடுத்தது ஜூலை 1க்கு முன்பு பதிவான வழக்குகள் பழைய அடிப்படையிலேயே விசாரிக்கப்படும். அதே மாரி ஜூலை 1 முன்னாடி பார்த்தோம்னா, இப்ப ஜூன் 30ல ஒரு வழக்கு பதிவாகுது அப்படின்னா, அந்த வழக்குகளுடைய விசாரணை எல்லாமே பழைய சட்டங்கள் 1க்கு அப்புறம் புதிய சட்டங்களின்படி நடக்கும். அப்ப இந்த நீதித்துறை, காவல்துறைக்கெல்லாம் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இது இருக்க போகுது. சரிங்களா? அதே மாரி அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக புதிய சட்டங்களுக்கு ஆங்கிலத்துக்கு பதிலாக சமஸ்கிருதத்தில் பெயர் இருப்பதாகவும், அவற்றை தடை செய்ய வேண்டும் என்றும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கடைசியா முடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தாரு. ஆர்டிகிள் 348 படி பார்க்கிறப்ப, பாராளுமன்றத்தில இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், அடுத்தது நாடாளுமன்றத்தில வரக்கூடிய சட்டங்கள், சாரி சட்டமன்றங்கள்ல வரக்கூடிய சட்டங்கள், கோர்ட்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கணும்ன்றது சொல்லுது. ஆர்டிகிள் 348. ஆனா அதற்கு எதிராக அ ஹிந்தி பேர் வச்சிருக்காங்க, சமஸ்கிருத பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் மத்திய அரசாங்கம் மேல வைக்கப்பட்டதா இருக்கு. சரிங்களா? அதே மாரி போதிய ஆலோசனை நாடாளுமன்றத்தில நடக்காம இருந்தது. மாநிலங்கள் கிட்ட சரியான ஆலோசனையை கேட்டு இந்த சட்டங்கள கொண்டு வராம இருக்கிறது. இதெல்லாமே பல குற்றச்சாட்டுகளா, விமர்சனங்களா நமக்கு இருக்கு. சரிங்களா? சோ இததான் நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள்ல பார்க்குறோம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் முக்கியமான ஆர்டிகிள். சரிங்களா? சோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு டிஎன்ஏல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டான நியூஸஸா இருந்துச்சு. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.